தேதி முதலமைச்சர் ஆனவுடனே அண்ணன் எடப்பாடியார் கொடுக்க போறார். நான் தான் எடுத்து கொடுக்கணும். நான் எப்படி அதை என் 2 கையால கொடுக்கறது? நீங்க எப்படி வாங்கி போவீங்க? அப்பா எவ்வளவு அதான் சொன்ன குன்னத்தூர் மக்கள் அறிவார்ந்த மக்கள் பாருங்க. டாடா ஏசின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. என்னம்மா எல்லாரும் டாடா ஏசியோட வந்துடணும். நீங்க மட்டும் வந்தா எடுத்து போக முடியாது. என்ன டாடா ஏசியோட வந்துடுறீங்களா? சரி, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் வாழ்க்கையில எத்தனை முதலமைச்சரை பார்த்திருப்பீங்க? அண்ணன் ஏஜிஆர் வரைக்கும் 8 முதலமைச்சரை பார்த்திருக்காராம். சரியா? ஆனா எந்த முதலமைச்சராவது ஒரு டாடா ஏசி ஏத்தின்னு வந்து ஒரு பொருளை எடுத்துன்னு போற அளவுக்கு கொடுத்துக்கிறாங்களாமா? நீங்க பாத்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? நம்ம கல்யாணத்துக்கு பண்ணும் போது நம்ம அம்மா கொடுத்த சாமான் தான் டாடா ஏசில ஏற்றி போயிடும். உண்மையாம்மா? கல்யாண மண்டபத்துல இருந்து மாமியார் வீட்டுக்கு நம்ம அம்மா வீட்டுல கொடுத்த சீர் சாமான தான் டாடா ஏசில ஏற்றி போயிடும். அதை தவிர்த்து நம்ம என்ன டாடா ஏசில ஒரு கவர்மெண்ட்ல கொடுத்த பொருளை ஏற்றி போயிருமாமா? இல்ல. அந்த வரலாறு படிக்கிற முதலமைச்சர் யாரு? 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 அண்ணன் எடப்பாடியார். சரியாமா? சரி, 10,000 ஆச்சு. மாசம் 2,000. 2,000 அக்கௌண்ட்ல தான்மா வரும். எல்லாரும் அக்கௌண்ட் இல்லாதவங்க அப்படியே ஆரம்பிச்சு வச்சிருங்க. இன்னும் 1.5 மாசம் தான். சரியா? அக்கௌண்ட்ல வரும். ஏடிஎம் கார்டு. சரியா? அதெல்லாம் நம்ம மறைச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஏமாந்தா நம்ம பையன் தூக்கி போயிடுவோம். இப்படி கொஞ்சம் ஏமாந்தா நம்ம வீட்டுக்காரர் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிடுவார். அதனால ஏடிஎம் கார்டை நம்ம கபோர்ட்ல நம்ம ட்ரெஸ்ஸுங்களுக்கு அடியில வச்சிருங்க. நான் அப்படிதான் ஏடிஎம் கார்டை மறைச்சு வச்சுன்னு இருப்பேன். என்னம்மா எங்கன்னா கபோர்ட்ல போடல ஃப்ரிட்ஜ் மேல வச்சுட்டு போறீங்க? அபேஸ் ஆயிடும். இங்க இருக்கிற ஆண்கள் கோச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம காசு நமக்கு யாரு கொடுக்குறாங்க? எடப்பாடியார் தவிர. என்னம்மா? சரியா? சரி, ரைட். இப்போ ஃப்ரிட்ஜ் ஆச்சு. அடுத்து போதும் இல்லையா? ஃப்ரிட்ஜோட என்ன விலை நினைக்கிறீங்க? ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு 10,000, 15,000, 20,000 இருக்குமா? சரி, 20,000 இருக்குமா? சரி, ஃப்ரிட்ஜ் ஆச்சு. போதும் இல்லையா? விட்டுலாம் இல்லையா? விட மாட்டேங்கிறார். அடுத்து சிலிண்டர் வாங்குறீங்களாமா? எவ்வளவு விலைக்கு வாங்குறீங்க? 1000 ரூபாய். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கூட ஸ்டாலின் ஆச்சு சிலிண்டர் கிடைக்குதா? இல்ல. 3 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்கிற ஒரே முதலமைச்சர் யாரு? 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 அண்ணன் எடப்பாடியார். ஒரு சிலிண்டர் 2.5 மாசத்துக்கு வந்தாமா நமக்கு. அதுலயே 3 சிலிண்டர் ஒரு வருஷம் ஓடி போச்சா? அப்ப சிலிண்டருக்கு இனிமே நமக்கு பணம் செலவே இல்லையா? சரியா? அதுல ஒரு வருஷத்துக்கு 3000 மிச்சமாச்சா? இதெல்லாம் நீங்க மைண்ட்ல கணக்கு போட்டுனே வரணும். சரியா? சரி, அடுத்து தீபாவளி வருதாம்மா? வருஷம் தீபாவளிக்குள்ள நம்ம குன்னத்தூர்ல இருக்கிறவங்க என்ன விலைக்கு புடவை வாங்குறீங்க? அம்மா நீங்க பரவாயில்ல வாப்பனா சொல்லுங்க. அம்மா 500. நீமா 600? வெரி குட். நீங்க 300, 400 தானா? எல்லாருமே அதானா? சரி, நான் என்ன விலையில வாங்குறேன்னு தெரியுமா? 500 ரூபாயில வாங்குவேன். அந்த 500 ரூபாய் நீங்க பெருமையா நான் சொல்றேன். எங்க வீட்டுல என்ன கூத்து நடக்கும் தெரியுமா? அந்த 500 ரூபாய்க்கு அடுத்த மாசம் தீபாவளினா இந்த மாசத்துல இருந்தே பிட்டு போடுவேன் எங்க வீட்டுக்கார்ட்ட. காலையில காஃபி கொடுக்கும் போது தீபாவளி வந்துச்சுங்கன்னுவேன். காலையில 9 மணிக்கு டிஃபன் வைக்கும் போது தீபாவளி வந்துச்சுன்னுவேன். மத்தியானம் சாப்பாட்டுல குழம்பு ஊற்றும் போது தீபாவளி வந்துச்சுன்னு பிட்டு பிட்டா போடுவேன். எந்த பிட்டும் படம் ஓடாது. அதுக்கப்புறம் தீபாவளி கிட்ட வந்துடும். இன்னும் 4 நாள் தான் இருக்கும். ஆனா நாம சும்மா இருந்தா கூட நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மா, எதிர் வீட்டுல இருக்கிற அம்மா சும்மா இருக்கிறாங்களா? அவங்க எத்த பொண்ணு எத்துன்னு வருவாங்க. நான் என்ன கேட்ட மாதிரி எத்துன்னு வருவாங்க. அம்மா சுதா அப்படின்னு குரல் கொடுப்பாங்க. என்னக்கா அப்படின்னா, இந்த பாரு நேற்று தான் போய் ஆர்என்எஸ்ல எத்துன்னு வந்தேன். நல்லா இருக்குதா பாரு. நான் சப்போஸ் கலர் நல்லா இல்லை நான் போய் மாத்தின்னு வந்துடுறேன் அப்படின்னு கொண்டாந்து காட்டுவாங்க. அதுக்கடுத்து பக்கத்து வீட்டு சுமதி வரும். சுதா நேத்தா வேலூர் போன வெள்ளூர் சில்க் ஹவுஸ்ல எடுத்துன்னு வந்தேன். 750 ரூபாய். நல்லா இருக்குதா பாரு. நானும் எங்க வீட்டுக்கார தான் போனோம். இந்த புடவை எடுத்துக்கின்னு அப்படியே ஹோட்டல்ல நம்ம வீட்டுல சாப்பிட்டு வந்தோம் பிரியாணிலாம் அப்படின்னு சொல்லும். அப்ப நமக்கு வெறுப்பேருமா ஏறாதா? காண்டாவுமா ஆகாதா? தப்பு இல்லையே? எனக்கு கோவம் வந்தா நீங்களே சொல்லுங்க. என்னம்மா நமக்குன்னு ஒரு கௌரவம் இல்ல, அதை நம்ம காப்பாத்தணும்ல. அப்புறம் என்ன பண்ணுவேன்? மயிலே இறக்க போடுனா போடாது. அப்புறம் என்ன பண்ணணும்? சரி, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் 4 நாள் தான் தீபாவளி. சும்மா அந்த இட்லி தோசை அப்படி அடிப்பேன். எப்படி? சும்மா அப்படி ஒரு அடி தள்ளி நின்று அப்படி அடிப்பேன். அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறமும் நம்ம 500 ரூபாய் கொடுக்கலன்னா அந்த இட்லி தோசை நம்ம மூஞ்சி மேல வரும்னு நினைச்சிக்கின்னு ஒரு 500 எடுத்து நான் எப்படி தோசை அடிச்சுன்னா அதே போல அடிப்பாரு ஒரு 500. அதை அப்படியே கேட்ச் பிடிச்சிக்கின்னு ஆர்மில் இருக்கிற ஜவுளி கடைக்கு ஆர்என்எஸ்க்கோ கமலுக்கோ வந்தா நாளைக்கு தீபாவளி வச்சுன்னு இன்னைக்கு வந்தா ஜனம் எப்படி இருக்கும்? பாட்டு வரும் இருக்குமா? எப்படி அப்படி இருக்குமா? என்னம்மா அவ்வளோ ஜனத்துல நெட்டி நீந்தி ஒரு புடவை எடுத்துன்னு வந்து நான் கட்டுறதுக்குள்ளேயும் எனக்கு தீபாவளியே முடிஞ்சிடும்.
என் வீட்டு தீபாவளி கதை உங்க வீட்டு கதை அதேதானா? அதேதானா? கொஞ்சம் கூட மாறலையா? அதே டைரக்டரா? என்னம்மா சார், ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணோட வாழ்க்கை என்னன்னு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். என் வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. பாம்பின் கால் பாம்பரியும். சார், இந்த 500 ரூபாய் புடவைக்கே நம்ம வீட்டுல இந்த கூத்து நடக்குது. ஆனா அண்ணன் நெட்டப்பாடியார் இந்த குன்னத்தூர் ஊராட்சியில் இருக்கிற ஒரு குடும்ப பெண்மணிக்கும் என்ன புடவை எல்லாமே தெரியுது. எப்படிமா? நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் நினைச்சா, நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன புடவை? என்ன புடவை? பட்டு புடவை, பட்டு வேஷ்டி கொடுக்கிற ஒரே முதலமைச்சர் யாரு? யாரு? அவரோட வெற்றி சின்னம், அவரோட வெற்றி சின்னம், அவரோட வெற்றி சின்னம், அவரோட வெற்றி சின்னம். சரி, தீபா